ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. His close friend. So, இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அவர் வந்து ஃபேட்டாக இருப்பார், ஃபேட்டாக இருக்கிறது தவறு கிடையாது, அவர் நினச்சிட்டு இருக்காரு. அது வந்து இவன் வந்து இது மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட்டெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அதை கன்சோல் பண்ணுறது பிடிச்சி இந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் திருப்பி. இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன், உன் மேலே தவறு கிடையாது, உன்னோட ஹார்மோன் மேலே தவறு. இப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தெரியணும். இஃப் ஷீ இஸ் அக்செப்டிங் ஃபைன், இஃப் ஷீ இஸ் நாட் அக்செப்டிங் தட் இஸ் நாட் யுவர் ஃபெயிலியர், தட் இஸ் நாட் யுவர் பிரேக்கப். இவ்வளோ நாளும் என்கிட்ட க்ளோஸாக இருந்தேன், ஓகே, எல்லாமே என் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் உனக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ நோ சொல்லிட்டேன். நிறைய இதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உனக்கு பிடித்த 3 விஷயங்கள் சொன்னால் தெரில ஆண்டி. நீ எப்போ கடைசியாக சந்தோஷமாக இருந்த? தெரில ஆண்டி. உங்கள் அப்பா அம்மாட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? தெரியல. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பேரண்டிங் கவுன்சிலர் திருமிகு ஆசா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்ம இடத்துல ஒவ்வொரு எபிசோட பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து இந்த பேரண்டிங் கவுன்சிலிங் பற்றி பேசும்போது பல பெற்றோர்கள் பண்ணுற தவறை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களோட இந்த அனுபவத்தில் சில பெற்றோர்கள் உங்களை ஆச்சரியப்பட வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, இவங்க இப்படி நல்லா பண்ணுறாங்களே பசங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பெற்றோர்கள் இருந்திருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பெற்றோர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? எஸ் சார். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அது மாதிரி நான் வந்து பார்க்குறேன். அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. அப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. எஸ், அவேர்னஸ் இருக்குது. தே ஆர் ரீடிங் புக்ஸ், தே ஆர் சீயிங் வீடியோஸ், அது எல்லாமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒன் ஆஃப் த பேரண்ட் நான் நிறைய அவங்கள அப்ரிஷியேட் பண்ணேன். ஷீ இஸ் அ டீன் பேரண்ட். ஓகே, எதனால் நான் நிறைய அப்ரிஷியேட் பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிடுறாங்க. பட் இது வந்து எதனால் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த பையன் வந்துட்டு ரொம்ப பெருசாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசாத ஒரு பையன். ஓகே, அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பேசாத ஒரு பையன் கொஞ்சம். பட் வெரி குட் இன் ஸ்டடீஸ். ஓகே, ரொம்ப நல்லா சூப்பராக படிக்கிற பையன். எப்பயுமே அவர் ஃபர்ஸ்ட் அது மாதிரி பேரண்ட்ஸ் மட்டும் தான் பேச மாட்டாரு. இல்ல அவர் வந்து நார்மலாவே ஆமா நார்மலாவே வந்துட்டு அவர் அப்படி இருக்கிற ஒரு பையன் தான். பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடையாது. பட் ஆப்வியஸா இந்த டீனேஜ் வரும்போது உங்களுக்கு அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சால டெஃபினட்டா வருது. ஸோ அப்படி வரும்போது இவங்க வந்து ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஷி வாஸ் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இவர் ஏற்கனவே கொஞ்சம் வந்துட்டு அவரோட செல்ஃப் எஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் அவர் வந்து ஃபேட்டாக இருப்பார். ஃபேட்டாக இருக்கிறது தவறு கிடையாது, அவர் நினச்சிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கும், நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் நாட் குட், நம்ம ஸ்மார்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு பையன். ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணோன்னே இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது சேஞ்சஸ் தெரியுது. அதாவது பெருசாக சைலண்ட்டாக இருந்தாலும் இல்லை, அவர் நார்மலாக இருப்பார், ஃபேஸ் ஹாப்பியாக இருக்கும், அவரோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ராப்பர். பட் ஒரு 15-20 டேஸாக அவரோட ரெகுலராக ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்தது அம்மா வந்து கவனிச்சிருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் இஸ் வெரி மேண்டட்ரி. அப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ரூமை போய் க்ளோஸ் பண்ணிக்கிறான், தெரியுது, ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிறான் அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க போயிட்டு அந்த பையன் இல்லாத டைமில் அவனோட சோஷியல் மீடியாவை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் அவங்க வந்து இது மாதிரி ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஷி வாஸ் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா. அந்த ரிஜெக்ஷனை இவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, இவங்க வந்து அப்போ விட்டுட்டாங்க, சாதாரணமாக விட்டுட்டு ஷி ஹஸ் டோல்டு தட் ஓகே நீ ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன காமிச்சிக்கல, அவங்க சோஷியல் மீடியா பார்த்ததெல்லாம் காமிச்சிக்கல, ஏதோ ஒரு விஷயத்தில் நீ வந்து சோகமாக தான் இருக்கிற, அம்மாவுக்கு அது புரியுது, நான் இருக்கிறேன், உனக்கு ஏதாவது பேசணும் அம்மா கிட்டனா ஐம் ஆல்வேஸ் அவைலபிள், நீ எப்போ வேணாலும் வந்து பேசலாம். அக்னாலேஜ்மெண்ட். இமீடியட் நான் இன்ஸ்டாகிராமை பார்த்தேன், நான் வந்து இது செஞ்சேன் பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் கிட்ட போய் குதிக்கல. அவங்க நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு, அது மாதிரி அதெல்லாம் எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. ஓகே, இந்த செகண்ட் இதுவுமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு. அண்ட் 20 டேஸ்க்கு அப்புறம் அவன் ஸ்லோவாக வந்துட்டு ஏதோ ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்கிறான். திருப்பியும் வந்துட்டு ஆனால் இந்த ரூம் லாக் பண்ணிட்டு பேசுகிற ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டுருக்கு. திருப்பியும் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழிச்சு அகெயின் பிஹேவியரல் சேஞ்சஸ் டு த வேர்ஸ். இப்போ வீட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறான், நான் வந்து ஸ்மார்ட்டாக இல்லை, என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, ஓகே நான் குண்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்துட்டு என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுல ஸ்கூலில் தனிமையாக்குற. அதாவது எப்பயுமே அவனாக வந்துடுவானா, இப்போல்லாம் வந்து நீ வந்து என்னை கூப்பிட்டுட்டு வா, நீ வந்துரு, சீக்கிரமாக வந்துரு, எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்கல பண்ணலை.
ஸோ இன்னமும் ஏதோ வந்துட்டு வேர்சன் ஆயிருக்குன்றதுனால அவன் இல்லாத போது திருப்பியும் அவங்க அம்மா வந்து சேட்டை பார்க்கும்போது இவன் வந்து இது மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணியிருக்கான், கிளாஸ் கேர்ள் கிட்டே. எனக்கு இது மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா பொண்ணும் கன்சோல் பண்ணியிருக்கு. பட் இவனுக்கு வந்து அதை கன்சோல் பண்றது பிடிச்சி இந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் திருப்பி. ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சூப்பர், 2 பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்ணோன்னே எனக்கு கிட்ட ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னா அவனோட பிஹேவியர் வேர்சன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அம்மாவோட அட்டென்ஷன் கண்டிப்பாக அந்த பையனுக்கு தேவைப்படுது. ஒரு படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷீ டுக் அ பிரேக். ஓகே, நான் நிறைய வீடியோஸில் சொல்வேன், ஏன்னா ஒரு பேரண்டால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த பேரண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம வீடியோஸும் நிறையா பார்த்துருக்காங்க சார். ஸோ ஓகேங்களா, பார்த்துருக்காங்க. அவங்க நிறைய அதுக்கு முன்னாடி பேரண்டிங் புக்ஸ் எல்லாமும் படிக்கிறவங்க. ஓகே, நிறைய பேரண்டிங் புக்கு மட்டும் நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மதர். பார்த்தோன்னே ஒரு 2 நாள் பிரேக் எடுத்திருக்காங்க. ஏன்னா இமீடியட்டாக நம்ம போய் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது நம்மளுக்கு கோவம் தான் வரும். நீ ஒரு வாட்டி தான் பண்ண, 2வது உனக்கு 3 மாதத்துலேயே ஒரு ரிலேஷன்ஷிப் திருப்பி, உனக்கு அந்த பொண்ணு யார் என்னெல்லாம் தெரியாது, நீ திருப்பியும் அந்த பிரேக்கப்னு வந்து நீ உன்னோட ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகுதுங்க. நல்லா ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ வந்து ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறான், அந்த அளவுக்கு இருக்குன்ற போது அவங்க 2 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு 3வது நாள் அந்த பையன் வந்து நான் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஃபஸ்ட்டு அம்மா வந்து உன்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன், நீ இல்லாத போது உன்னோட இன்ஸ்டாகிராமை நான் பார்த்தேன். அம்மாவே இறங்கி வந்து சாரி சொல்கிறதே பெரிய விஷயம் தானே. ஆமாம், இன்ஸ்டாகிராமை நான் பார்த்துட்டேன். பிகாஸ் நீ ஏதோ உன்ட்ட வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் அம்மாவுக்கு தெரிஞ்சது, அது வேர்சன் ஆகும்போது அந்த பையன் கோவப்பட்டான், நான் இல்லாத போது நீ எப்படி பண்ண. அஃப்கோர்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சாரின்றது, அதனால தான் நான் உன்ட்ட சாரி கேட்டுட்டேன். பட் அம்மாவோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுதுன்றதுனால தான் நான் வந்து என்ன நடக்குதுன்னு அம்மாவுக்கு தெரியல, நீனும் சொல்லலை. ஓகே, நீ எங்ககிட்ட பேசலை, ஒழுங்காக சாப்பிடல, உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதால ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சார். அந்த பையன் வந்து கொஞ்சம் கோபம் ஆயிருக்கான், பட் இவங்க அவ்வளோ அழகாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது வந்து இந்த வயசில் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வரதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா, பட் பிரேக்கப் ஆகும்போது யூ நீட் டு அக்செப்ட் இட்னோடனே அந்த பையன் வந்து ஃபுல்லாக வெண்ட் அவுட் ஆயிருக்கான். நான் வந்து பயங்கர குண்டாக இருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன், எந்த கேர்ள்ஸும் எனக்கு, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை, பண்ணலை, அதனால வந்து நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், நீ எனக்கு இந்த ஸ்கின் கேர் வாங்கி கொடுன்னு சொன்னேன். எல்லாமே ஓகே, வெயிட் பண்ணு, நம்ம சரி பண்ணிக்கலான்றதுல தான் என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. கரெக்ட். ஓகே, ஸோ அவங்க இந்த எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம், அவங்க பையனை புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு சார் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதே சமயத்தில் சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகாக இதில் கொஞ்சம் அந்த பேரண்ட் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட சார், அதாவது கோவப்படுறதோ அக்னாலஜ்மெண்ட் கொடுக்காம வந்து பண்ணியிருந்தா அந்த பையன் இன்னும் வேர்சனாக போயிருப்பேன். இப்போ எப்படி நிறைய சூசைட்லாம் வருது, அந்த அளவு கூட போகிறதுக்கு வாய்ப்பு யாருமே இல்லை இங்க அப்படின்ற மாதிரி ஒரு, ஏன்னா அவன் ஏற்கனவே தனிமைப்படுத்திக்கிட்டான். ஓகே, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை வந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சு, அதாவது இந்த வயசில் ரிலேஷன்ஷிப்ன்றது வரும்ன்றதுல உங்கள் அம்மா பேசிட்டாங்க. ஓகே, நான் அதை பற்றியே வரல, பட் ஐ நீட் டு டாக் அபவுட் யுவர் செல்ஃப் எஸ்டீம். உன்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், குண்டாக இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமாக இருக்கிறவங்கலாம் கிடையாது, கருப்பாக இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. ஓகே, உன்னோட இன்னர் ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம். 2வது உன்னோட நீ நாளைக்கு சொத்து, நம்மளுக்கு எது சொத்துன்னா உன்னோட நாலேஜ் தான். ஓகே, அதில் தான் ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கு. நீ ஏற்கனவே வந்து நல்லா படிக்கிற ஒரு பையன், ஸ்கூலில் பெஸ்ட்டு, அம்மா சொன்னாங்க நீ வந்து எல்கேஜிலேருந்தே இது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருக்கேன்னு, உங்ககிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள். சரி, இப்போ ஒரு குழந்தை வந்து செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவனோட 9th ரேங்க் கார்டு, அவனோட அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு கூட see how good you are. எத்தனை குழந்தைங்களை கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே வந்திருப்பாங்க, பட் உன்னால முடியுது, யூ ஆர் குட் இன் இட். ஓகே, ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீ நாளைக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீ எங்க இருப்ப. ஓகே, நீ வந்து கூகுளில் பிளேஸ் ஆகலாம், மைக்ரோசாஃப்ட்ல போய் எங்க வேணாலும் நீ பிளேஸ் ஆகலாம், உனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஓகே, தென் see your life. உனக்கு எல்லாமே அப்போ will happen properly. அது வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ்ன்ற போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த பையனுக்கு. அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த 2 ரிஜெக்ஷனை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, ஏன்னா வந்து பியர்ஸ் ஓகே கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, பத்தியாடா எங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நீ உனக்கு யாருமே இல்லைன்னு அந்த ஒரு கிண்டல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்ற போது அந்த குழந்தையால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபிசிக்கல் புல்லிங் போயிட்டு மென்டல் புல்லிங் பண்ணியிருக்காங்க. அந்த கில்ட் ஃபீலிங் வந்து பையனுக்கு வந்துருச்சு. எல்லாருமே என் கூட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது அவங்களும்
அந்த பெண்கள் வந்து யூஸ்வலாக ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து கேர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அதை தப்பாக புரிஞ்சிருக்கலாம் இல்லை மேம், தப்பாக புரிஞ்சுட்டு சரி ஓகே பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு தவறுதலாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போய்ட்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போய்ட்றாங்க, சீக்கிரமாக பிரேக்கப்பும் நடந்துருது. டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் டைம் வேணும். நம்ம எல்லாருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங், ஒரு விஷயத்தை நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னா அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கணும் அந்த பர்சன். ஓகே, நம்ம வேவ்லென்த்தில் இருக்கணும், நம்மளாவே அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆஷா நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு நிறைய ஃப்ளாஸும் இருக்கும், அந்த ஃப்ளாஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் ஃப்ரெண்டு. பட் இங்கே இருக்கிற கிட்ஸ் வந்து அந்த ஃப்ளாஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தெரியவே மாட்டேங்குது, முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்லாமலும் இருப்பாங்க. ஏன்னா வந்து அது ஏன்னா புள்ளி பண்ணுறாங்கல்ல. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டுக்கும் போகும்போது இந்த ரெண்டுக்குமான மெஷர்மெண்ட்டே நம்மள்ட்ட கிடையாது. எல்லாம் மென்டல் மெஷர்மெண்ட் தான். ரொம்ப கேர் பண்ணாங்க அப்படின்னா ஓகே அதுவோ இருக்குமோன்னு சொல்லிட்டு சில பேர் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டைமில் இருக்கிற டீனேஜ் பசங்க இந்த ரெண்டும் எப்படி வந்து அணுகணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆப்போசிட் செக்ஸில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுவே வந்து ரிலேஷன்ஷிப்பு மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே ரிலேஷன்ஷிப் மாற ஓப்பனாக சொல்ல முடியாது நம்மளால். ஸோ அந்த ரெண்டு இதையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் டீனேஜ் பசங்க? அதுக்கு தான் நம்மளோட பாடியோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி ஒரு கிளைண்ட்ஸ் வராங்கனாலே ஃபர்ஸ்ட் ஐ டாக் ஒன்லி அபவுட் தேர் பாடி. ஓகே, உனக்கு இது மாதிரி டெஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்குது, இந்த ஹார்மோனால நீ பியூபர்ட்டி வந்திருப்ப, உனக்கு நீ பியூபர்ட்டி வந்ததுனால இவ்வளோ நாளாக ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்ப, நீ பக்கத்தில் தான் உட்காந்துருப்ப, எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் உனக்கு அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு தோணியிருக்காது. பட் ஹியர் யுவர் ஹார்மோன் இஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல். அப்போ நீ அந்த ஹார்மோனால் உனக்கு வந்து அப்படி டக்குன்னு ஆப்போசிட் செக்ஸ் மேலே, அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன், உன் மேலே தவறு கிடையாது, உன்னோட ஹார்மோன் மேலே தவறு. அப்போ நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தெரியணும். ஓகே, நீ இந்த வயசில் நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கணும், உனக்கு அதுதான் பவுண்ட்ரிஸ். ஓகே, நீ வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணும் போது இஃப் ஷீ இஸ் அக்செப்டிங் ஃபைன், இஃப் ஷீ இஸ் நாட் அக்செப்டிங் தட் இஸ் நாட் யுவர் ஃபெயிலியர், தட் இஸ் நாட் யுவர் பிரேக்கப். ஓகே, உனக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு, ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த ஈர்ப்பு வரலை. அப்போ நீ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போகணும், அந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணிக்கணும். தட் இஸ் யுவர் விஷ். இல்லை என்னால் செட் பண்ணிக்க முடியாதுன்னா நீ இக்னோர் பண்ணிட்டு எப்படி மூவ் ஆன் பண்ணணுன்றதை உனக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ உடனே என்ன ஆகிடுது, இவங்க பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உடனே வந்து அந்த மற்றவங்கள ப்ளேம் பண்ணிடுறாங்க. ஓகே, நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட க்ளோஸாக இருந்த, ஓகே எல்லாமே என் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நான் உனக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ நோ சொல்லிட்டேன், இப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே, உங்களோட பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாடியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஓகே திஸ் இஸ் அன் அட்ராக்ஷன் தான், பட் திஸ் இஸ் நாட் த ரைட் ஏஜ். எனக்கு இந்த வயதில் எது முக்கியம், நான் நிறைய விளாடணும், நான் நிறைய கற்றுக்கணும், என் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, முதல்ல என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் அந்த புரிதல் சார், அந்த புரிதலே நிறைய குழந்தைங்களுக்கு இல்லை சார். இப்போ என்கிட்ட வரும்போது எல்லா குழந்தைங்களும் ஓப்பன் ஆக மாட்டாங்க. சில குழந்தைங்கள்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சின்ன குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறத பேசி முடிச்சிருவாங்க. சில குழந்தைங்க வாயவே திறக்க மாட்டாங்க. நாங்கள் நிறையா ப்ரோவ் பண்ணோம். அப்போ ப்ரோவ் பண்ணும்போது நான் செல்ஃப் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நான் அவங்களை கேட்கும் போதில் நிறைய இதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உனக்கு பிடித்த 3 விஷயங்கள் சொல்லலாம், தெரில ஆண்டி. நீ எப்போ கடைசியாக சந்தோஷமாக இருந்த, தெரில ஆண்டி. உங்கள் அப்பா அம்மாட்ட உனக்கு என்ன பிடிக்கும், தெரில. தட் இஸ் உனக்கு உன்னை பற்றியே புரிதல் அங்கே இல்லாத போது உனக்கு எப்படி அந்த பையனை பிடிக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும்ன்ட்டு நீங்கள் வர முடியும் அந்த இடத்துல. ஸோ உங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆஃப்டர் 18 ஓகே நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு தான் வாட் இஸ் ரிலேஷன்ஷிப், ஓகே நம்ம இதை கண்டினியூ பண்ணணுமா கொண்டு போகணுமா வேண்டாமான்றதெல்லாம் ஒரு டிசிஷன் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி அது பண்ணணும்ல மேம். அது வந்து சார் நம்ம எல்லாம் அதுதான் நான் சொல்கிறேன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ். அகேன் எத்தனை பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு மேண்டட்ரி ரூலாக நம்ம எல்லா கிட்ஸ்க்குமே சொல்ல முடியாது. இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியாக அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் போய் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தே வில் கைட் யூ. டிசிஷன் எடுக்க முடியாது, கைடு தான் பண்ண முடியும் அங்கேயுமே. பட் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணலன்னா என்ன பண்ணணும், பட் எனக்கு பிடிச்சிருக்கே, நான் இப்போ லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேனே, எனக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பு, பட் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்போது என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? அது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் புரிய வைக்கணும். எஸ் ரைட் மேம், ரொம்ப நன்றி மேம் கருத்துக்களுக்கு. தேங்க்யூ.